Hello viewers, welcome to You and Me AI channel. லாஸ்ட் வீடியோ யூடியூப்ல ஒரு பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். அது ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ். அந்த ஷார்ட்ஸில் கிரியேட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி கிரியேட் பண்ணேன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க. அந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆடியோ ப்ளஸ் வீடியோ இருக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு மியூசிக் இல்லைன்னா ஒரு அனிமேஷன் எதாவது கூட இருக்கலாம். ஸோ ஒரு வீடியோ நீங்கள் ஜெனரேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுப்பீங்க. அந்த ப்ராம்ப்டை நம்ம கொடுத்து அந்த வீடியோ கிரியேட் பண்ணும்போது சம்டைம்ஸ் பர்ஃபெக்டாக வீடியோ கிரியேட் ஆயிரும். சம்டைம்ஸ் நம்ம நினைச்ச மாதிரி அந்த வீடியோ கிரியேட் ஆகாது. அப்போ கிரியேட் ஆகாத போது நம்ம ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு கிரெடிட் வாங்கி வச்சுருப்போம். இதர் ஃப்ரீ யூசர்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா பெய்டு வெர்ஷன்ஸாக இருக்கட்டும். அந்த ஃப்ரீ கிரெடிட் போயிடும். ஏன்னா நமக்கு கரெக்டான வீடியோ வர வரைக்கும் நம்ம அந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஒன்று, அந்த ப்ராம்ப்டை தப்பாக இருக்கலாம். ரெண்டாவது, அந்த வீடியோ கிரியேஷன் இருக்குல்ல, அந்த மாடல் சம்டைம்ஸ் தப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்க்கு பர்ஃபெக்டாக அந்த வீடியோ ஜெனரேட் ஆகுமானா சம்டைம்ஸ் ஆகாது. அதனால என்ன பண்ணுவோம்னா 1 or 2 டைம்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்து பெட்டராக வீடியோ கிரியேட் பண்ணுற வரைக்கும் அந்த ப்ராம்ப்டை நம்ம கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம எவ்ரி டைம் நம்ம கிரெடிட்டை லூஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. லூஸ் பண்ண நமக்கு எய்தர் அந்த ஃப்ரீ கிரெடிட் போயிடும், அப்படி இல்லைன்னா நம்மளோட மணி நம்ம லூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நேரத்தில் அன்லிமிட்டெட் வீடியோஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும், அது ஃப்ரீயாக கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ கிரியேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எப்படி இந்த வீடியோஸ்லாம் கிரியேட் பண்றோம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் ஓபன் பண்ணிட்டு கிராக் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே நம்ம ஃபுல்லா என்டையர் கிராக் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறதில்ல. அதுல ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் சொல்றேன். இந்த இமேஜ்ங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த ரைட் சைடு இருக்கிற இந்த வீடியோஸ் எல்லாமே கிராக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணாதான். இதே மாதிரி தான் வீடியோஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அது எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே தான் நம்ம இன்புட் ப்ராம்ப்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா இங்கே இருக்கு பாருங்க, வீடியோங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வீடியோங்கிற 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இமேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் இமேஜுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு வீடியோஸ் வேணும்னா வீடியோங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ நீங்கள் யூடியூப்ல ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இடத்துல நான் போஸ்ட் பண்ண அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆஸ்பெக்ட் ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2:3 இருக்குல்ல, இந்த ஆப்ஷன்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை சூஸ் பண்ணிட்டு இந்த வீடியோங்கிற ஆப்ஷன்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். இந்த இன்புட் ப்ராம்ப்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பட்டன் இருக்குல்ல, இதை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சூப்பராக கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது ஒரு பேப்பர்ல கிரையான்ஸ் வச்சு நம்ம டிராயிங் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு crocodile அழகா விங்ஸோட வர மாதிரி ஒரு இமேஜினேஷன் சூப்பரா கிராக் கிரியேட் பண்ணிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இங்க ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, டவுன்லோடுங்கிறது, இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். விமன் ஃப்ரம் தி பெயிண்ட். இப்போ நம்ம பார்த்தது 3D crocodile from the paper சொல்லி பார்த்தோம். இப்போ நான் இதை நான் காப்பி பண்றேன். இதை காப்பி பண்ணிட்டு இந்த விண்டோலயே போயிட்டு நீங்க ப்ரீவியஸா நீங்க டைப் பண்ணீங்களே இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு இந்த புது ப்ராம்ப்ட் இப்போ நம்ம காப்பி பண்ணோம்ல அதை பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணுங்க. இங்க பாத்தீங்களா ரொம்ப சூப்பரா இந்த கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது ஒரு பெயிண்ட் டியூப்ல இருந்து பெயிண்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு விமன் கேரக்டர் ஒரு வீடியோ சூப்பரா கிரியேட் பண்ணிருக்கு. நம்ம அடுத்து இன்னொரு 3rd எக்ஸாம்பிள் போலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் சூப்பராக வந்து கிரியேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ஒரு பேப்பரில் வந்து ஜஸ்ட் நம்ம டிராயிங் பண்ணோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3D எஃபெக்ட்ல வந்து ஒரு செரி பிளாசம் இருக்கிற மாதிரி அழகாக வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒரு மினியேச்சர் ரெஸ்டாரண்ட் எப்படி கிரியேட் பண்ண சொல்லி பார்க்கலாம். மறுபடியும் நான் ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே நான் டெலீட் பண்ணிட்டு இந்த புது ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு வந்து டாமினோஸ் பீஸா ரெஸ்டாரண்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. அது பார்த்தீங்கன்னா மினியேச்சர் ஸ்டைலில் ஒரு 3D அனிமேட்டட் ஸ்டைலில் இங்கே ஒரு ரோடு, அதுக்கப்புறம் அங்கே இருக்க காரு, பீப்புள் வந்து நடந்து போகிறது எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு வேற எந்த ரெஸ்டாரண்ட் வேணும்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அகைன் என்ன பண்ண போறேன்னா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம ட்ரை பண்ணுவோம். பாருங்க, நம்மளோட இந்தியா மேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸான பிளேசஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அழகா சூப்பரா வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. எப்போ ஒரு வாட்டர் டிராப்ஸ் வந்து அதுல விழுந்தோடனே அப்படியே வந்து கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிற மாதிரி இதுவும் அழகா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. நீங்க வேற ஏதாவது கண்ட்ரி, வேற ஏதாவது மேப் கிரியேட் பண்ணாலும் நீங்க பண்ணிக்கலாம். நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து கிரியேட் பண்ணிருப்பாருங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான இந்தியன் மார்க்கெட், அங்க ஒரு ஆட்டோ வருது, இங்க பீப்புள்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு போற மாதிரி ரொம்ப சூப்பரா வந்து இதுவும் கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். அடுத்து ஒரு கோகனட் ட்ரீ. இப்போ நான் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் இதை நான் பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஏதோ ஒரு பவுடர் மாதிரி அந்த சாயிலில் போடும்போது அதுல இருந்து ஒரு கோகனட் ட்ரீ, அந்த கோகனட் ட்ரீ கொஞ்சம் வளர்ந்தோடனே அதில் கோகனட் இருக்க மாதிரி இதுவும் வந்து சூப்பராக கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு புக் ஓப்பன் பண்ணும்போது ஒரு புக்குக்குள்ள வந்து ஒரு கேட் இருக்க மாதிரி இருக்கு, அது அப்படியே வந்து எந்திரிச்சு நடந்து வர மாதிரி இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒவ்வொன்றுமே வந்து வித்தியாசமா இருந்தது. சரி, இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகா கிரியேட் ஆயிடுச்சுல. அதாவது ஒரு கிளாஸ் ஜார்ல இருந்து குட்டி குட்டி பெங்குயின் அது அப்படியே ஒரு ஒயிட் கலர் பிளேட்ல போடும்போது அழகா சூப்பரா வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து கிராக் வந்து கிரியேட் பண்ணிருக்குங்க. நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஆப்பிள் ட்ரீ. இது பாருங்க, ஒரு பாக்கெட்ல இருந்து ஒரு பவுடர் நம்ம ஸ்பில் பண்ணும்போது அந்த பாக்கெட்ல இருந்து அழகா வந்து ஒரு செடி வருது, அதுல இருந்து ஆப்பிள் வர மாதிரி. கடைசியா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் இதுக்கு ரிலவெண்டா தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்லைட் மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணியிருக்கேன் நான். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது வந்து இந்த லாஸ்ட் ப்ராம்ப்ட், இதுவும் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அகைன் இங்க நான் ரன் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த வீடியோ வந்து கிரியேட் ஆச்சு. அதாவது இந்த காக்கா வந்து அந்த பழத்தை கடிக்கும் போது அதுல கீழே விழுந்து அந்த சீட்ல இருந்து அந்த பிளம்ஸ் இருக்கிற மாதிரி வந்து சூப்பரா வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து 10 to 11 ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொன்றும் வந்து யூனிக் வீடியோஸ் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நீங்களும் இதே மாதிரி நீங்க கிராக் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இமேஜின்கிற ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிட்டு அகைன் இங்க வந்து வீடியோ ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி ரேஷியோலாம் செட் பண்ணிட்டு ப்ராம்ப்ட் நீங்க கொடுத்துட்டு நீங்க வீடியோஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிராக் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் சாய்ஸ் டு கிரியேட் வீடியோஸ். அதாவது ஃப்ரீயாவே நீங்க வந்து வீடியோஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்றேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நான் இதுக்கு ரிலேட்டடா இன்னொரு வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். அதாவது ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும்.
ஸோ இதே மாதிரி ப்ராம்ப்ட் இல்ல வேண்டாம், இது மாதிரி வேற ஒரு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.